இன்னைக்கு இந்த வீடியோவை மகாத்மா காந்தியோட கோட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யூ மே நெவர் நோ வாட் ரிசல்ட் கம் ஃப்ரம் யுவர் ஆக்ஷன், பட் இஃப் யூ டூ நத்திங் தெர் வில் பி நோ ரிசல்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவை புக்கை ஓப்பன் பண்ணும்போதும் எப்படா இந்த எக்ஸாம் முடியும், இல்லை எப்படா இந்த பீரியட் முடியும், எப்படா கொஞ்சம் நேரம் ஆகும் புக்கை முடி வச்சுட்டு போகலான்னு கடிகாரத்தை பார்த்துட்டு மட்டுமே இருக்காதீங்க. அதுக்கு மாறா அந்த கடிகாரம் செய்கிறத பாருங்க. எப்படி அந்த கடிகாரம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு புரியுது, உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், போரிங்காக இருக்கலாம், ஏன் பேர்ன்ட் அவுட்டாக இருக்கலாம், நீங்கள் தோற்று போய் நிற்கலாம். ஆனால் கூட ஜஸ்ட் கிவ் இட் ஒன் மோர் ட்ரை. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்கிறது என்றைக்குமே வெளியாகாது. ஸோ ட்ரை, கிவ் இட் ஒன் மோர் ட்ரை. நாளைக்கு வரப்போகிற எக்ஸாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா அந்த எக்ஸாமில் வரக்கூடிய மார்க் தான் டிசைட் பண்ணும் எந்த காலேஜ் நீங்கள் போக முடியும், எந்த வேலையில் உங்களால் சேர முடியும், எந்த ஸ்ட்ரீமில் உங்களால் சாதிக்க முடியும், உங்கள் மேலே மற்றவங்க வச்சுருந்த நம்பிக்கையை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்களா, தோக்க வச்சிங்களா, உங்களோட கெப்பாசிட்டி என்ன, இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகிறதே இந்த எக்ஸாம் தான். ஆனால் நிறைய பேர் இந்த எக்ஸாம் நினச்சி பயப்படுறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா யூ சோஸ் டு ஸ்டடி. நீங்கள் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, நீங்கள் தான் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணீங்க, நீங்கள் தான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணீங்க. ஏன்னா ஒரு மிலிட்ரி பர்சனுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சுலபமாக இருக்க போகிறதில்ல. தினம் அவங்க ஃபேஸ் பண்ணாத சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் யாரும் அடுத்த நாளால் நினச்சி பயப்படுறதில்ல. அடுத்த நாள் எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீச்சல் தெரியாதுன்னா நீச்சல் கற்றுப்பாங்க. ஒரு கஷ்டமான வெதரில் சர்வை பண்ண தெரியாது அப்படின்னா அதுக்கு எப்படி சர்வை பண்ணணுங்கிறத கற்றுப்பாங்க. கன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஃப்யூஸ் பண்ண கற்றுப்பாங்க. இப்படின்னு அவங்களோட சிச்சுவேஷன் என்ன தான் டஃப்பாக கஷ்டமானதாக இருந்தாலும் the very last day before the war the soldier used to prepare himself for the battle. அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், நாளைக்கே உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பின்வாங்க கூடாது. இன்றைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனை கொடுக்கணும். அஸ் அ ஸ்டூடெண்டாக தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், புரியாத கொஸ்டினை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நாளைக்கு இங்கே அதை படிக்கலைனாலும் கூட இப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு இல்லை ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி சரி போனால் போகட்டும் ஆனால் ஆகட்டும் அப்படின்னு இந்த ஒரு நாளை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அந்த எக்ஸாமில் போய் உட்காரும்போது அந்த எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கிடைக்கும்போது ஐயோ அன்னைக்கு இதை படிச்சிருக்கலாமே, ஐயோ நேற்று இதை படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு படிக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிங்க. அதையும் மீறி தெரியாத கொஸ்டின் வருதுன்னா ஓகே, ஆனால் நீங்கள் படிக்கலை, அந்த டைமை நீங்கள் தெரியாமல் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் யுவர் ஃபால்ட். அந்த ஃபால்ட்டை சுமந்துக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ ரிக்ரெட்டோடு வாழ்கிறத விட இன்றைக்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்பட்டு படிக்கலாம், இன்றைக்கி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக முயற்சி பண்ணலாம். தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரியாத கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கும் படிக்காத கொஸ்டினை புதுசாக படிச்சுக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக 1 மணி நேரம் செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக காம்படிஷன் தான். எங்கேயாவது ஒரு 10 ஓப்பனிங் போட்டிருந்தா அங்கே 1000 பேர் வரிசையில் நிற்பான். அந்த 1000 பேருக்கும் ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் வாட் டிசைட்ஸ், யார் கஷ்டப்பட்டிருக்கா, யாருக்கு நாலேஜ் அதிகம், யார் இந்த ஒரு ரோலுக்கு சூட்டபிள் அப்படின்னா அந்த 10 பேரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்களில் சாதிக்கணும், உங்களோட ஸ்ட்ரீம் உங்களோட கோல் எதுவாக இருக்குது, எந்த ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணுமோ அதில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், யூ ஹவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், யூ கேன் டூ பெட்டர் தேன் அதர் பீப்புள்ஸ். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க், இன்னைக்கு கஷ்டப்படுறது, இது எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை மற்றவங்கள்ட்ட இருந்து உயர்த்தி காட்டும். ஸோ பி அ சோல்ஜர், ப்ரிப்பேர் ஃபார் த வார். நாளைக்கு வரப்போகிற எக்ஸாம் உங்களோட திறமையை சோதிக்கிறதுக்காக தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதை நினச்சி பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வித் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் செட். முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றி பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.